வைராக்கியம் பிறந்தாத்தான் மோட்சத்துக்கு போக முடியும். பெருமாளுடைய திருவடிகள்ல பக்தி ஏற்படணும்னா சில பேர் நினைப்பா, ஒரு பக்கம் நான் மாட்டுக்கு சொகுசு வாழ்க்கைய வாழ்ந்துட்டே இருக்கேன், இன்னொரு பக்கம் பக்தி மாட்டு முளைச்சுட்டே போட்டோம் இப்படின்னு நினைச்சா அது முளைக்கவே முளைக்காது. ஓரளவுக்கு இதை குறைச்சுண்டாத்தான் பக்தி வளரும். பரமாத்மனியோ ரத்தகா விரக்தகா அபரமாத்மனி. பரமாத்மாவிடத்திலே ஆசை, அவனை தவிர மற்ற இடத்திலே கொஞ்சம் கொஞ்சமா ஆசையை குறைச்சுக்கணும். இன்னைக்கு திடீர்னு குறைச்சுக்கணும்னா அது நடக்க போறது இல்லை. இன்னைக்கு இல்ல நாளைக்கு, நாளைக்கு இல்ல மறுநாள், ஏதோ ஒரு நாள் குறைஞ்சுதான் ஆகணும். உண்மையான பக்தி அவன் திருவடிகள்ல திறக்கணும்னா என்னைக்கான ஒரு நாள் மற்ற விஷயத்துல ஆசை அருந்துதான் ஆகணும். அதைத்தான் வைராக்கியம்னு சாதிக்கிறார். ஸ்வதர்ம ஞான வைராக்கிய. கர்மயோகத்தை பண்ணிட்டே இருந்தேன்னு சொல்ல பிரயோஜனம் இல்லை, வைராக்கியத்தோட கர்மயோகத்தை அனுஷ்டிக்கணும். வைராக்கிய சம்பிரதாயத்திலே வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். நீங்க வைராக்கியத்தோட இருக்கணும்னு சொன்னா உடனே கல்யாணம் பண்ணிட்டவளை விட்டுடணும், பிள்ளை குட்டியை காப்பாத்தாட போடணும் இப்படிங்கிற அர்த்தம் இல்லை. கடமைக்காக இத்தனையும் செய்வேனே தவிர என்னுடைய எண்ணம் அத்தனையும் ஒரே விஷயத்துலதான். பல பேர் அதை மறந்தே போயிடுறான். பகவான்கிறதையோ நாவனுக்கு அடிமைங்கிறதையோ பக்திங்கிறதையோ மறந்துட்டு பிறந்ததே இந்த பந்துக்களுக்காகத்தான், வாழறதே இந்த உறவுக்காரர்களுக்காகத்தான், சம்பாதிக்கிறதே உறவுக்காரர்களுக்காகத்தான். என்ன இதுலயே காலை விட்டுடுறோம் இல்லையோ, அது கூடாது. என்ன நாளைக்கு அதுவே நமக்கே புரிஞ்சு போடும். இந்த உறவுக்காரர்களுக்கெல்லாம் எவ்வளவு நான் பாடுபட்டுப்பேன் தெரியுமா, கடைசியில இப்படி சமயத்துல காலவாரிட்டானேன்னு கண்டிப்பா நடக்கத்தான் போகுது. அது மாறவே மாறாது. என்ன காலை என்னைக்கும் பிடிச்சு இழுத்து விடாத ஒரே உறவுக்காரன் எம்பெருமான் ஒத்தந்தான். மத்த ஆறா இருந்தாலும் இன்னைக்கு இல்லாட்டா நாளைக்கு இருப்பான். இன்னைக்கு ரொம்ப வேண்டியவர்களா இருப்பா, நாளைக்கு என்ன ஆச்சுன்னே தெரியாது. பல பேரை ரொம்ப நெருங்கின நண்பர்களா பார்த்திருப்போம், திடீர்னு ஒத்தருக்கு ஒத்தர் வெட்டுப்பொழி குத்துப்பொழி ஆயிடும். அந்த மாதிரி ஆறானும் பகவானோட சண்டை போட்டுருக்கோமா, பார்த்ததில்லை. அவங்ககிட்ட இருக்கிறவன் இருக்கத்தான் போறான். ஆனா அதுக்காக நம்ம மத்த பேரிடத்துல கொஞ்சம் ஆசையை குறைச்சுக்கணும். வைக்க வேண்டிய அளவு வைக்கணுமே தவிர நமக்கு எது குறிக்கோளோ அதையே மறந்துட்டு இன்னொரு இடத்துல ஆசை வைக்கிறதே கூடாது. அதைத்தான் வைராக்கியம்னு சாதித்தார். எல்லாத்திலையும் வைராக்கியம், மண்ணாசையோ பொன்னாசையோ பெண்ணாசையோ எல்லா இடத்துலயும் நமக்கு வைராக்கியம் உருவாகணுமே. ரெண்டு கதை மட்டும் விண்ணப்பம் பண்றேன். வைராக்கியம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. வீரசுந்தர பிரம்மராயன்னுட்டு பராசர பட்டர் காலத்துல ஒருத்தன் இருந்தான். பராசர பட்டர் கூரத்தாழ்வானுடைய குமாரர். சுவாமி எம்பெருமானார் இருந்த காலத்திலேயே வாழ்ந்தவர். இந்த பராசர பட்டர் என்னைக்கு ரங்கநாதனை சேவிச்சுட்டு வெளியில வந்து பெரிய கருடன் எழுதிருக்காரு இல்லையா, ஸ்ரீரங்கத்துக்கு போனோம்னா பெரிய கருடன், அந்த பெரிய கருடன் ஆறு சேவிச்சிருக்கவே மாட்டோம். அந்த கருட மண்டபத்தினுடைய முனையில வந்து உட்கார்ந்து போறான். அதான் அவருடைய இடம். இதுக்கு பட்டர் கொரடு, பட்டர் கொரடுன்னு பேர். இந்த கொரட்டுல தான் எப்பவும் பட்டர் வந்து உட்கார்ந்து போற. இந்த வீரசுந்தர பிரம்மராயன் பட்டருக்கு முதல்ல வேண்டியவனா இருந்தான், அப்புறம் வேண்டாதவனா போயிட்டான். என்ன பண்ணா, நீங்க எதுக்கு இந்த மாதிரி கிழிஞ்ச புடவை உடுத்துட்டு கிழிஞ்ச வேட்டி உடுத்துன்னு உட்காந்துருக்கீங்க. பெரியோர்களுக்கெல்லாம் பணத்துல ஆசை இல்லை, ஏதோ ஒரு வேட்டி ரெண்டு வேட்டி வச்சுட்டு இருப்பா. வச்சுட்டு இருக்கிற வரைக்கும் சொஸ்தமா இருக்கலாம். இடுப்புல ஒரு வேட்டி, கொடியில இருக்கிற வேட்டி இருக்கிற வரைக்கும் ஒழுங்கா தூங்கலாம். மூணாவது வேட்டி என்னைக்கு வந்ததோ அன்னிலிருந்து தூக்க குறைச்சல் ஆரம்பிக்கும். பட்டருக்கு இந்த வீரசுந்தர பிரம்மராயர் ரொம்ப நண்பரா இருந்தான். நீரே இந்த மாதிரி கட்டப்படுறீர், என் ராஜ்யத்துக்கு வந்துடும், என்னை பத்தி 10 பாட்டு பாடும், ஒரு பாட்டுக்கு 1,00,000 வராகம் கொடுக்கிறேன் உமக்கு. இது சேவகனை வேற அனுப்பிச்சு வச்சு வாவான்னு தொந்தரவு பண்ணினான் பராசர பட்டரை. ஸ்ரீ பராசர பட்டாத்யா ஸ்ரீரங்கேஷ புரோஹிதா ஸ்ரீவத்சாங்க சுத ஸ்ரீமான் ஸ்ரேயசேமேஸ்து பூயசே. பராசர பட்டாரியன் அந்த திவிதேசத்துல அவருக்கு என்ன கைங்கரியம் தெரியுமா, பார்த்து பஞ்சாங்க சிரவணம் அவருடைய கைங்கரியம். கோவிலுக்கே புரோஹிதர் பராசர பட்டர் தான். கூரத்தாழ்வான் புரோஹிதரா இருந்தார், பட்டர் புரோஹிதரா இருந்தார். நமக்கு புரோஹிதர்களா இருக்கிறதே கஷ்டமா இருக்கு. இன்னும் எம்பெருமானுக்கே புரோஹிதரா இருக்கணும்னா எவ்வளவு சாமர்த்தியம் இருக்கணும். அந்த கோவில்ல நடத்தனையும் பட்டரை தான் சொல்லணுமா. இந்த பட்டரை வாவான்னு கூப்பிட்டான். வந்திருந்தவனை பார்த்து சொன்னார், உள்ள போய் ஒரு தரம் நம்பெருமாளை சேவிச்சிருக்கியான்னு கேட்டார் அவர். நம்பெருமாள் சம்பிரதாயத்துல ரங்கநாதனுக்கு திருநாமம், அழகிமணவாளனுக்கு திருநாமம். பின்னாடி படுத்து இருக்கிறவருக்கு பெரிய பெருமாள்னு பேர், முன்னாடி நிக்கிற உற்சவமூர்த்திக்கு நம்பெருமாள்னு பேர். ஏன்னா ஸ்ரீராமாயணத்திலே பெருமாள் பெருமாள்னு ராமனுக்கு பேர். ராமன் தான் இன்னைக்கு நம்பெருமாளா சேவை சாதிக்கிறானோ, அதனால அவனுக்கும் பெருமாள்னு தான் திருநாமம். இந்த பெருமாளை போய் ஒரு வேலை சேவிச்சுடுவான்னார். நேர உள்ள போனா ராஜ சேவகன் வேலையாள் போய் சேவிச்சுட்டு வெளியில வந்தான். என்ன சேவிச்சேன்னு கேட்டார் பட்டர். என்ன சேவித்தேன், என்ன கிரீட சாத்திந்தார், சிரித்த முகத்தோடு அழகான திருக்கண்களோடு, அஞ்சேல் பயப்படாது, என்ன இப்படி வச்சிருக்கிற கை
கையிலே பிடித்த சங்க சக்கரங்கள் ஆயுதங்கள், ஆசன பத்மத்திலே திருவடி, இதோட ரொம்ப அழகா நின்ன திருக்கோலத்துல சேவித்தேன். என்ன நிச்சயம் தான் சேவிச்சுருக்கேன்னா வந்த ராஜசேவகன் பட்டர் சாதித்தார். கையை எப்படி வச்சிருக்கான்னு பாத்தியான்னார். இப்படி வச்சிருக்கான். அபயமுத்ரா முத்ரிதமான திருக்கைகள். பயப்படாது. சர்வ பாபேப்யா மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சா, சோக்கப்படாதேன்னு இப்படி இருக்கிற கை. பட்டரவனை பார்த்து சொன்னார், இந்த கை என்னைக்கானு இப்படி போய் பார்த்திருக்கியான்னார். இப்படி போயிருக்குன்னா இனிமே நீ என்ன நம்பாதே, உன் வழியை நீ பாத்துக்கோ, நான் அஞ்சேல்னு சொல்றதா இல்லைன்னு மறுக்கிற அர்த்தம். இப்படி இருந்தா அஞ்சேல், இப்படி இருந்தா உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, உன் வழியை நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிடுவோம் இல்லையா. நம்பெருமாள் கை திரும்பி பார்த்திருக்கிறார். பார்த்தது கிடையாது. அவர் ஒரு நாளும் என்னோட உறவை மறுக்க மாட்டார், ஒரு நாளும் என்னை கைவிட மாட்டார். எப்பவும் கை இப்படித்தான் இருக்கும். பட்டர் சாதித்தாரா, இப்படி இருக்கிற கை இப்படி மாறாது. வீரசுந்தர பிரம்மாயனே, அந்த கையே நீ என்னை பத்தி நினைக்காதேன்னு மாறிட்டாலும் நான் இந்த கொரட்டை விட்டு எழுந்திருக்க மாட்டேன்னு உங்க ராஜாவிடத்துல போய் சொல்லு. இந்த கொரடுதான் எனக்கு இடம், ரங்கநாதனுடைய திருக்கைகள் தான் எனக்கு புகழ். அவனே மாட்டேன்னு சொன்னா கூட அவன் திருவடியை விட்டு இப்படி அப்படி போக மாட்டேன். உன் சொத்தும் வேண்டாம், ராஜ்யமும் வேண்டாம், எதுவும் வேண்டாம், போ என்ன அவனை கதவெடுத்து தள்ளினதாக பராசர விட்டரை பத்தி அழகான ஐதிக்கியம். அவனே வேண்டாம்னாலும் அவன் திருவடியை விட்டு நாம் போறதில்லை. அத்தனை வைராக்கியம் உலகத்திலே. குலசேகராழ்வார் 10 போஷனம் திருவித்துவ கோடுங்கிற திவதேசம். மலையாள திவதேசங்கள் 13. அதுல வடக்கு கோடியில பட்டாம்பிக்கு பக்கத்துல இருக்கு திருவித்துவ கோடு. அத பத்தி 10 போஷனம் பாடினார். கருதுயரன் தடாயேல் நின் சரணல்லால் சரணில்லை, அரிசினத்தால் இன்னதாய் அகத்தெடினும் மற்றவள்தன் அருள் நினைந்தே எழுங்குழவி அதுவே போன் இருந்தேனே. வெட்டுடனம்னு ஒரு தாயாருக்கு குழந்தைய பார்த்து கோபம். அவ ஏதோ அடுக்கலையில வேலை பார்த்துட்டா, குழந்தை பண்ண விடாம விஷம் பண்ணிட்டு உன்னை வெட்டி விடுறேன் பாரு அப்படின்னு வெஷா தாயார். உடனே இந்த குழந்தை சொல்லிட்டு, என்னை பார்த்து வெட்டிடுவேன்னு சொன்னியோ இல்லையோ, இனிமே நீ எனக்கு தாயார் இல்லை, நான் பக்கத்து வீட்டுக்காரிய தாயாரா வச்சுக்கிறேன் அப்படின்னு எந்த குழந்தையான்னு சொல்லுமா. அவ எத்தனை வெட்டுறேன்னாலும் ஏன் என்ன வெட்டுறேன்னு சொன்னியேன்னு அவ காலையே கட்டினாலும் இதுதான் இந்த குழந்தை பண்ணுமே தவிர அடுத்த வீட்டுக்காரியை அது திரும்பி பார்க்கவே பார்க்காது. அழ்வார் சாதித்தார், நீ எத்தனை என்ன காலால உதைத்து தள்ளினாலும் மற்ற விஷயத்துல ஆசை எனக்கு வராது. உன் திருவடிகளை பத்தினவன் தானே தவிர திரும்ப இன்னொன்னு பார்க்க மாட்டேனே நானும். இன்னொரு திட்டாந்த அழகா சாதித்தார். மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல். ஒரு வைத்தியர் நம்ம நன்னா வெட்டுறார், படுக்கையில போட்டு சிகிச்சை பண்ணார், ரத்தமா கொட்டுறது. ஆனா அந்த வைத்தியரை நம்ம யாரானு வெய்யறமா? அவர் எத்தனை வெட்டினாலும் அடித்தாலும் புடைத்தாலும் வெச்சாலும் நீதான் தெய்வம். அந்த வைத்தியர்கிட்ட காலில் வேணும்னு போயிட்டே இருக்கும். நம்ம வெட்டுறாரே கொல்றாருன்னா என் நல்லத்துக்காக வெட்டுறாருன்னு எனக்கு தெரியறது இல்லையோ, அதனால அவரை நான் விட்டுட்டு போகவே மாட்டேன். அதே போல பெருமானே, நீ எத்தனை கஷ்டங்களை வாழ்க்கையில எனக்கு கொடுத்தாலும் அதை என்ன உன் பக்கம் இழுக்கிறதுக்கு தான் எனக்கு நன்னா தெரியும். அதனால உன்னை விட்டுட்டு நான் போகவே மாட்டேன் என்ன குலசேகராழ்வார் சாதித்தார். அதனால அவனிடத்துல ஈர்ப்பு, மற்ற இடத்திலே வெட்டி கொள்ள வேணும். இதத்தான் வைராக்கியம் வைராக்கியம்னு சொல்றோம். இது பராசரவட்டருடைய சரித்திரம். நேர சுவாமி வேதாந்த தேசிகனை பார்த்தோம்னா அவனுக்கு ஒருத்தருந்தார் வித்யாரண்யர்னு, அவருடைய சிநேகிதர். சின்ன வயசுல இருந்து கூட ஒன்னா படிச்சிருந்தா 2 பேரும் வித்யாரண்யர். வித்யாரண்யருக்கு தாயகோ வடக்கு தேச பக்கம் ஆந்திரா பக்கம் தேசிகன் அழைச்சின்னு போய் அங்க நிறைய பணங்காசெல்லாம் கொடுத்து வச்சுக்கணும்னு ஆசை. அவர் ஆள் அனுப்பிச்சுட்டே இருந்தார். வேதாந்த தேசிகன் காஞ்சிபுரத்துல இருந்த காலம். காஞ்சி கட்சி வரதனான தேவப்பெருமாள். இது 2 நாள் முன்னாடி நடந்திருக்கு. பெரிய கருட வாகனார் உடனாக மேற்கு கோபுர துவாரத்திலே கருட சேவைனா காஞ்சிபுரம் கருட சேவை தான். தன்னுடைய பிரம்மோத்சவத்திலே எம்பெருமான் எழுந்தருளி சேவை சாதிக்கிறான். கருட வாகனனாக, வினதாசுத வாகனனாக அந்த தேவப்பெருமாளை சேவிச்சுண்டு காஞ்சிபுரத்தில் இருந்த காலம். இந்த வித்யாரண்யர் ஆள் அனுப்பிச்சான், வா வானுட்டு. கோபம் வேதாந்த தேசிகனுக்கு. வேண்டாம் நான் வரலன்னு சொல்லி பார்த்தார். 1 தரம் 2 தரம் 3 தரம் அவன் ஆள் அனுப்பிச்சுட்டே இருந்தான். அவர் இவனை பார்த்து சொன்னார், போய் மேல ஒரு தரம் தேவாதிராஜன் பெருமாளை சேவிச்சுட்டு வா எனக்காக. நான் நித்தியம் சேவிச்சிருக்கேன்னா வந்தவன், எனக்கா இன்னைக்கு போய் சேவிச்சுட்டு வான்னார். நேர மேல போனா மலை மேல பெருமாளை சேவிச்சு விட்டான். கீழே இறங்கி வந்தான். அத்திகிரியான் தேவப்பெருமாளை சேவிச்சுட்டு கீழே வந்தான். சேவிச்சியான்னு கேட்டான். ஆமா சேவிச்சேன்னா. அது 6 சொத்து தெரியுமா? நான் சேர்த்து வச்ச சொத்து என்கிட்ட கிடையாது.
என் தகப்பனார் சேர்த்து வச்ச சொத்து எனக்கு கிடையாது. ஆனா என் பாட்டனார் பெரிய சொத்து சேர்த்து வச்சிருக்கார். நமயா கிஞ்சித் ஆர்ஜிதம், நானா சேர்த்த சொத்து கிடையாது. நமே பித்ரார்ஜிதம் நாஸ்தி பித்ரார்ஜிதம் கிஞ்சித் நமயா கிஞ்சித் ஆர்ஜிதம் அஸ்திமே ஹஸ்திசைலாகிரே வஸ்து பைதாமகன் தனம். நானா சேர்த்த சொத்து கிடையாது, என் தகப்பனார் சேர்த்து வச்ச சொத்து கிடையாது. பாட்டனார் எல்லாருக்கும் பிரம்மா யாகம் வேள்வி வளர்த்தார். அந்த யாக குண்டத்துல ஹோம குண்டத்துல தேவப்பெருமாள் தோன்றினார். அப்ப ஆறு சேர்த்து வச்ச சொத்து? உலகத்துக்கே பாட்டனார் பிரம்மா, அவர் சேர்த்து வச்ச சொத்து. அதுவும் எவ்வளவு ஜாகிரதையா மலைக்கு மேல ஒளிச்சு வச்சிருக்கா தெரியுமா? நான் எங்கேயும் ஒளிச்சு வைக்க வேண்டாம். நான் சேர்த்த சொத்து இல்ல, எங்க அப்பா சேர்த்த சொத்து இல்ல, என் பாட்டனார் சேர்த்த சொத்து மேல வச்சிருக்கேன். இந்த சொத்து இருக்கிற வரைக்கும் உன் வித்யாரண்யர் சொத்தை நான் எதிர்பார்க்க மாட்டேன். இது ஒண்ணுதான் எனக்கு சொத்து என்று வைராகிய பஞ்சகம்னு 5 ஸ்லோகம் அதை பாடி அவனை கடிந்து அனுப்பிவித்தார் வேதாந்த தேசிகன். எதுக்காக சொல்றேன்னா, என்னதான் இருந்தாலும் பக்தி வளரணும்னா வைராக்கியம் வளர்ந்துதான் ஆகணும். நம்ம இதுலயும் ஒரு கால் அதுலயும் ஒரு கால்னா ஓரளவுக்கு வச்சுக்கலாம். ஒரே திரியா இதுல காலை வச்சு அதுல காலை வைக்கிறதுங்கிறது நடக்காது. பெருமான் உத்தவருக்கு உபதேசிக்கிறான் கண்ணன். சொல்றான், யாரான ஒருத்தரை நான் அனுகிரகம் பண்ணணும்னா உத்தவ, நான் முதல்ல என்ன அடி எடுத்து வைக்கிறேன் தெரியுமா? எஸ்யாகம் அனுகிருண்ணாமி தஸ்ய வித்தம் ஹராமியகம். ஒருத்தனை அனுகிரகிக்கணும்னு முடிவு போட்டேன்னா அவன் பணங்காசை முதல்ல பறிச்சுடுறேன்னு விட்டான். இதான் நான் எடுத்து வைக்கிற முதல் அடி. ஏன்னா அது இருக்கிற வரைக்கும் அவன் என்ன திரும்பி பார்க்கவே மாட்டான். அதை முதல்ல எடுத்துட்டேன்னா தான் என் பக்கம் திரும்பறதுக்கே ஆரம்பிப்பான். அதனால பணங்காசு போடுத்துன்னா கவலைப்பட வேண்டாம். திரும்பிட்டோம், இனிமே அவனால ஈர்க்கப்பட போறோம்னு அர்த்தம். அதுக்கு இப்ப எல்லாருக்கும் போகணும்னு அடி இந்த இடத்துல சொல்றதுக்காக வரல. தாராளமா இருக்கலாம். ஆனா நல்லா ஞாபகம் வச்சுங்கோ, என்னைக்கான அது இருக்கட்டும். இருந்திருந்தாலும் அதுல பற்று இல்லாத இருக்கணும். அதுல போய் அதுக்காகத்தான் வாழறோங்கிற நினைவு இருந்ததுன்னா கண்டிப்பா பக்தி வளரவே வளராது. இவன் எத்தனை கோட்டீஸ்வரனா இருக்கட்டும், இருந்தாலும் அதத்தனை அவன் என்னிடத்துல விட்டு வச்சிருக்கிற சொத்து நான் அதுக்கு சுவாமி இல்லை, அது என்னோட சொத்து இல்லை, அது அவனுடைய சொத்து. ஏதோ அவன் எப்படி செலவழிக்கிறானோ செலவழிச்சுக்கிட்டான். ஒரு கருவியா சம்பாதிக்கிறதுக்கு மட்டும்தான் நான், அதுவும் நேர்மையால வழியில மட்டும்தான் சம்பாதிப்பேன். நேர்மையற்ற அசத்திய மார்க்கத்துல ஒன்னே சம்பாதிக்க மாட்டேன். நேர் வழியில சொத்தா இருந்தாலும் சம்பாதிக்கிறேன். அதுவும் என்னதில்லை, அதுவும் ஈஸ்வரனான எம்பெருமானது, ஆழ்வார்களது, ஆச்சாரியர்களது, அவர்களுக்காகத்தான் உபயோகப்படுத்துவேன் என்று நினைக்கிறது வைராக்கியம். ஆக கர்மயோகம் வேணும், ஞான யோகம் வேணும், வைராக்கியம் வேணும். இந்த 3 சேர்ந்ததுன்னா பக்தி பிறக்கும். பக்தியாலே நாராயணன் அடையப்படுகிறான். அந்த நாராயணன் பரபிரம்மம் என்று கீதையிலே நன்றாக சொல்லப்பட்டான். ஆச்சாரிய ஒரே ஸ்லோகம், ஸ்வதர்ம ஞான வைராக்கிய சாத்திய பக்தி பக்தியேககோச்சரஹா நாராயணஹ நாராயணஹ பரம்பிரம்ம கீதா சாஸ்திரே சமீரிதா. நாராயணன் நன்றாக சொல்லப்பட்டான். அவன் பக்தியாலேயே அடையப்படுகிறான். பக்தி வளர்றதுக்கு ஸ்வதர்மம், தன் தர்மத்தை அனுஷ்டிக்கிறதான கர்மயோகம், ஞானத்தை அனுஷ்டிக்கிறதான ஞான யோகம், பற்றற்ற கர்ம ஞான யோகங்கள், இதுதான் பக்தி வளர்றதுக்கு ஒரே வழி. கீதார்த்த சங்கிரகத்தில் முதல் சங்கிரக ஸ்லோகத்திலே சாதித்தார் சுவாமி ஆளவந்தார். எத்தனை நாள் எத்தனை வருஷம் நீங்க கீதை கேட்டாலும் கடைசி அது ஒரே அர்த்தம் தான். ஸ்வதர்ம ஞான வைராக்கிய சாத்திய பக்தேக கோச்சரா நாராயணா பரம்பிரம்ம கீதா சாஸ்திரே சமீரிதா. வளவளான்னு 10 வருஷம் கேட்கலாம், சுருக்கமாவும் சொல்லிடலாம். கஜேந்திர மோட்சம் நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. எத்தனை நாள் வேணா சொல்லிட்டு இருக்கலாம். 10 நாள் கஜேந்திர மோட்சத்தை அனுபவிக்கலாம். ஒருத்தர் 9 நாள் சொன்னார். கிளம்பி ஊருக்கு வண்டி ஏறிந்தார். சிஷ்யன் கிட்டக்கு போய் கேட்டான், நீரு நன்னாத்தான் சொன்னீர், நானும் நன்னாத்தான் கேட்டேன், ஆனா ஒண்ணு மனசுல பெருசா நிக்கல. நீர் உமக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டீரா, அதனால ரொம்ப தூரம் என் மனசுல நிக்கல. இந்த வண்டி கிளம்புறதுக்குள்ள ஒரு 3 நிமிஷத்துல ஞாபகம் வச்சுக்கிறாப்புல கஜேந்திர மோட்சம் சொல்லும்னா. ஆச்சாரியர் ரொம்ப சாமர்த்தியக்காரர். இதுக்கு எதுக்கு 3 நிமிஷம், 3 வினாடியில சொல்றேன்னார் அவர். 3 வினாடியில எப்படி சொல்ல போறார்? வாரணம் காரணம் நாரணம் முடிஞ்சு போயிட்டு வாங்கிட்டார் அவர். வாரணம் வாரணம்னா தமிழ்ல யானேன்னு அர்த்தம். இந்த யானை என்ன சொல்லித்தான்? காரணமே காரணமே என்னை வந்து காப்பாத்துன்னு அழைச்சுதான். யார் வந்தா? காரணமான நாராயணன் வந்து காப்பாத்தி விட்டார். இவளுதானே கஜேந்திர மோட்சம். வாரணம் காரணம் நாரணம் இப்படின்னு சொன்னாலும் சொல்லலாம், இல்ல ஆயிரக்கணக்கான ஸ்லோகங்கள்ல 100 நாள் சொல்லியிருந்தாலும் சொல்லலாம். அதே போலத்தான் கீதா சாஸ்திரம். இது நாராயணன் சொல்லப்பட்டான், பக்தியாலேயே உணரப்பட்டான். இது முதல் ஸ்லோகம். அடுத்த 2வது ஸ்லோகம் கீதார்த்த சங்கிரகத்திலே முதல் 6 அத்தியாயத்தினுடைய சங்கிரகமா இருக்கணும் இல்லையோ. நான் 6 6 6
6 ஒரு சங்கிரக ஸ்லோகம். அதுல முதல் 6 அத்தியாயத்தினுடைய சங்கிரக ஸ்லோகம் இது ரொம்ப முக்கியம். ஞான கர்மாத்மிகே நிஷ்டே யோகலக்ஷ்யே சுசம்ஸ்கிருதே ஆத்மானுபூதி சித்தியர்த்தே பூர்வ ஷட்கேன சோதித்தே. முதல் ஷட்கத்தாலே இது சொல்லப்பட்டது. எது? ஞான கர்மாத்மிகே நிஷ்டே யோகலக்ஷ்யே சுசம்ஸ்கிருதே ஆத்மானுபூதி சித்தியர்த்தே. எது கடைசியான பயன்? எது குறிக்கோள் தெரியுமா? முதல் 6 அத்தியாயத்துக்கு ஆத்ம சாட்சா்காரம். இனிமே இதை நீங்க ஒரு 1000 தடவையான்னு இப்ப கேட்டாகணும். ஆத்ம சாட்சா்காரம், ஆத்ம சாட்சா்காரம், ஆத்ம சாட்சா்காரம். முதல் படி நம்ம ஆத்மாவை எதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான். ஆத்மாவை கண்ணு முன்னாடி உள்ளபடி பார்க்க தெரிஞ்சுக்கிறான் இல்லையா, அதுக்குதான் ஆத்ம சாட்சா்காரம்னு பேர். இதுதான் முதல் படி. இந்த படி ஏறின அப்புறம் பரமாத்ம சாட்சா்காரம். முதல்ல என்ன தெரிஞ்சுன்றத எனக்கு உள்ள இருக்கிறவனை பத்தி நான் தெரிஞ்சுக்க, என்னையே தெரிஞ்சுக்கலன்னா எனக்கு உள்ள இருக்கிறவனா நான் தெரிஞ்சுக்கவே முடியாது. ஆக முதல்ல ஆத்மாவை பத்தி தெரிஞ்சுக்கணும், அப்புறம் பரமாத்மாவை பத்தி தெரிஞ்சுக்கணும். முதல் 6 அத்தியாயங்கள ஆத்ம சாட்சா்காரம், 7லேருந்து 12 வரைக்கும் பரமாத்ம சாட்சா்காரம். இப்படிதான் 2ஆ பிரிச்சுட்டான் கண்ணன். இப்போ முதல்ல உன்னை பத்தி தெரிஞ்சுக்கோ அர்ஜுனா, அப்புறம் என்னை பத்தி தெரிஞ்சுக்கலாம்னுட்டான். இது 9வது அத்தியாயம் வரைச்சே மெதுவா கேட்டான் அர்ஜுனன். அழகா இல்ல, என்னை பத்தி சொல்லி முடிச்சு இது முதல்லயே உன்னை பத்தி சொல்லிருக்கலாம் இல்லையா? என்ன ஆத்மாவை பத்தி எல்லாம் சொல்லி கொடுத்தான். ஆத்மா அவ்வளவு வசந்ததுன்னு அர்ஜுன சொன்னா, அப்ப என் ஆத்மாவை பத்தி பெருமையை நானே நினைச்சுட்டு இருந்து விடட்டுமான்னா. கண்ணன் பார்த்தா இதனை எத்தையோ சொல்ல போற, எதுவோ கிளம்பிடுத்து. இப்போ உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக சொன்ன அர்ஜுனா, உன்னெல்லாம் நீ அனுபவிக்க முடியாது, என்னத்தான் அனுபவிச்சாகணும், எனக்கு தான் கைங்கரியம் பண்ணி ஆகணும்னு படிக்கட்ட வசத்தினா. அதுக்கு அர்ஜுனன் கேட்டான், நீ நேரையே உன்னை பத்தி என்கிட்ட சொல்லிட்டு இருக்கலாமோ இல்லையா, எதுக்கு முதல்ல என்னை பத்தி சொன்னாயின்னு கேட்டான் அர்ஜுனன். கண்ணன் அழகா சமாதானம் சொன்னான், நீ சோழங்கிபுரம் படிக்கட்டு ஏறப்போ, திருப்பதி படிக்கிறதுக்கு ஏறப்போ, 1000 படிக்கட்டு ஏறமா, சோழசிம்மபுரம் வெடிகாச்சலம்னு அக்காரக்கனியாக நரசிம்ம பெருமான் ஷோலிங்கர்னு சொல்றமே, இந்த பெருமாள் சேவை சாதிக்கிறாரு. 100 படிக்கட்டு ஏறுவோம், ஒரு திட்டு வச்சிருப்பா. இன்னொரு 100 படிக்கட்டு ஏறுவோம், இன்னொரு சின்ன திட்டு வச்சிருப்பா. இது ஒண்ணுமே வைக்காம கிடுகிடுன்னு 1000 ஏறுன்னு சொன்னா ஆயாசத்துல நடுவில் உட்கார்ந்து விடுவோம். ஒரு கொஞ்சம் படிக்கட்டு ஏறணும்னா அப்புறம் கொஞ்ச நாள் உட்கார்ந்துக்கிறோம், இன்னொரு படிக்கட்டு ஏறினா இன்னும் கொஞ்ச நாள் ஏறுவோம். அப்பப்ப கையை பிடிச்சு தூக்கிட்டு போனா தான் தெரியுமே தவிர ஒரே திரியா தூக்குறோம்னு சொன்னா ரொம்ப கட்டப்பட்டு போடுவோம். இது முதல் காரணம். 2வது, ஸ்தூலாருந்ததி நியாயம்னு ஒரு நியாயம். அம்மி மிதித்த அருந்ததி பாக்குறதுன்னு கல்யாணத்தின் போது சொல்றோம் இல்லையா, அருந்ததிங்கிறது ரொம்ப சின்ன நட்சத்திரம். அந்த நாள்ல சின்ன குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவா. இந்த பிள்ளைக்கு வயசு 12-16 இருக்கும், இந்த பொண்ணுக்கு வயசு 8-12 வயசு இருக்கும். ஆச்சாரியன் உபாத்தியாயர் 2 கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். வாசல் அழைச்சுன்னு போய் அருந்ததி நட்சத்திரம் காட்டணும். பாருன்னு சொன்னா அது கண்டிப்பா கண்ணுக்கு தெரியாது. அதுவும் பால் வேலை, முகூர்த்தத்தை 10-11 மணிக்கு வச்சிருந்தாள்னா இந்த வெளிச்சத்துல கண்டிப்பாவே அது கண்ணுக்கு தெரியாது. இந்த பிள்ளை இங்க ஏந்து தேடும், அருந்ததி நட்சத்திரமா எங்கேயும். இவர் என்ன பண்ணுவார், தெரிகிற பெரிய நட்சத்திரத்தை முதல்ல காட்டுவார், அது வரைக்கும் பாருங்க. இந்த பிள்ளைக்கு பெரிய நட்சத்திரம் கண்ணில் பட்டுடும். கண்ணில் பட்டோடனே அதான் அருந்ததியான்னு கேட்கும். இல்ல அதுக்கு பக்கத்துல அதை விட சின்னதா இன்னொன்னு இருக்கு பாரு, அதை பாருன்னு, அதான் அருந்ததியா கேட்கும். இல்ல அதை விட சின்னதா இன்னொன்னு இருக்கு பாரு, அதை பாருன்னு. ஆமா அதான் அருந்ததின்னு அப்புறம் தெரிஞ்சுப்பா. இது முதல்லயே அந்த அருந்ததியை காட்டலாம் கண்ணில் படாது. முதல்ல பெருச காட்டி சின்னதை காட்டினா தான் கண்டப்படும். அதே போல கண்ணன் என்ன பண்ணா, நேர பரமாத்மாவுக்கு வர்றதுக்கு ஒன்னால முடியாது அர்ஜுனா, முதல்ல கண்ணுக்கு படுற ஒன்ன தெரிஞ்சுக்கோ, அதுக்கப்புறம் என்னை பத்தி தெரிஞ்சுக்கலாம். என்ன அவனை பத்தி முதல்ல சொல்லி அப்புறம் தன்னை பத்தி சொல்லுகிறான். ஆத்ம சாட்சா்காரம் முதல் 6 அத்தியாயம், பரமாத்ம சாட்சா்காரம் 2வது 6 அத்தியாயம். அதிலே முதல் 6 அத்தியாயத்துல ஆத்ம சாட்சா்காரம்னு சொன்னார் இல்லையோ, அதுக்கு வழி வேற. 2வது 6 அத்தியாயத்துல பரமாத்ம சாட்சா்காரம்னு சொன்னார் இல்லையோ, வழி வேற. இங்கதான் ரொம்ப அழகா இத முதல்ல நல்லா ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா அடுத்த 6 அத்தியாயம் வரைக்கும் சௌக்கியமா பிரயாணம் பண்ணலாம். இந்த இடம் ரொம்ப சூக்ஷ்மமானது. முதல் 6 அத்தியாயம் ஆத்ம சாட்சா்காரம் குறிக்கோள். எந்த வேலையை ஆரம்பிச்சாலும் ஒரு குறிக்கோள் இருக்கணும் இல்லையா, ஆத்ம சாட்சா்காரம் தான் குறிக்கோள். 2வது 6 பரமாத்ம சாட்சா்காரம். இதுக்கு வழி என்ன? கர்மயோகமும் ஞான யோகமும் ஆத்ம சாட்சா்காரத்துக்கு வழி. இதான் முதல் 6 அத்தியாயம். பக்தி யோகம் பரமாத்ம சாட்சா்காரத்துக்கு வழி. இது 2வது 6 அத்தியாயம். இப்ப கர்ம ஞான பக்தி யோகங்கள்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அதையே 2ஆ பிரிச்சுக்கணும். கர்மயோகம் ஞான யோகத்தாலே என்னை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அப்புறம் பக்தி யோகத்தால பகவான அடையணும். இப்படித்தான் பிரிச்சிருக்கான் கண்ணன் 12 அத்தியாயத்தை. கர்ம ஞான யோகங்களாலே ஆத்ம சாட்சா்காரம், என் ஆத்மாவை பத்தி தெரிஞ்சுக்கணும்.
அடுத்தது பக்தி யோகத்தாலே பரமாத்ம சாட்சா்காரம். அப்ப 6 அத்தியாயம் வரைக்கும் பேச்சே நமக்கு ஆத்ம சாட்சா்காரத்தை பத்தியும் கர்மயோகம் ஞான யோகத்தை பத்தி மட்டும்தான். பரமாத்மாவை பத்தியோ பக்தி யோகத்தை பத்தியோ 6 அத்தியாயம் வரைக்கும் நமக்கு பிரஸ்தாவமே இப்ப கிடையாது. நாம பேச போறது 6 அத்தியாயம் வரைக்கும் கர்மயோகம் ஞான யோகம் என் ஆத்மாவனுடைய சாட்சா்காரம். 7வது அத்தியாயம் வந்தாத்தான் பக்தி, 7வது அத்தியாயம் வந்தாத்தான் பரமாத்ம சாட்சா்காரம். அது வரைக்கும் அத்தனை ஆத்ம சாட்சா்காரம் தான். அதை பத்தித்தான் ஆளவந்தாருடைய சங்கிரக ஸ்லோகம். ஞான கர்மாத்மிகே நிஷ்டே யோகலட்சியே சுசம்ஸ்கிருதே. சுசம்ஸ்கிருதே நன்றாக சம்ஸ்காரம் பண்ணப்பட்ட ஞானம். சம்ஸ்காரம்னு என்ன தெரியுமா? நானே சொல்லுவேன், நான் சம்ஸ்காரம் பண்ணிருக்காளா, சம்ஸ்கிருதமா இருக்கா? சம்ஸ்காரம்னா ஒண்ணுமில்லை, ஏற்கனவே யோக்கியத்தை இல்லை. நான் ஏதோ ஒண்ணு பண்ணேன், இப்ப யோக்கியத்தை வந்துடுத்து, அந்த பண்ணத்துக்கு தான் சம்ஸ்காரம்னு பேர். புரியுறாப்புல சொல்லட்டுமா? வாசல்ல போய் புஷ்பம் வாங்கிட்டோம். திருவேங்கடமுடையான் பாலாஜிக்கு சாத்தனம்னு ஆசை. நேர அர்ச்சக சுவாமி இடத்துல எடுத்துன்னு போனேன். அவர்கிட்ட இந்த புஷ்பத்தை கொடுத்தேன். அவர் வாங்கி சாத்திடுவாரா? மாட்டார். ஏன்னா நான் கண்ட இடத்துல வாங்கிட்டு வந்திருக்கேன் இல்லையோ. நேர அவனுடைய திருமார்புக்கு போறதுக்கு அது யோக்கியத்தை இல்லை. அவர் என்ன பண்ணுவார்? உத்தரணியில தீர்த்தம் எடுத்துப்பார், வாயில மந்திரத்தை சொல்லிப்பார், ஒரு தர தெளிப்பர், எடுத்து பெருமாளுக்கு சாத்திடுவார். அப்போ இத்தனப்ப நான் கொண்டு வந்து யோக்கியத்தை இல்லை. அவர் ஏதோ ஒண்ணு பண்ணார், பண்ண உடனே அது யோக்கியத்தை பெற்றதா எடுத்து இல்லையோ. இந்த பண்ண காரியத்துக்கு தான் சம்ஸ்காரம்னு பேர். சம்ஸ்காரம் பண்றதுன்னா இத்தனை நாள் அருகதை இல்லை, இப்ப அருகதை வந்து விட்டது, அதுக்குதான் சம்ஸ்காரம்னு சொல்லுவா. இந்த ஸ்லோகத்துல என்ன இருக்கு? சுசம்ஸ்கிருதே, நல்லா நான் சம்ஸ்காரம் பண்ணப்பட்டிருக்கேன். எதால தெரியுமா? பரமாத்மாவுக்கு ஜீவாத்மா அடிமை, ஜீவாத்மா வேறே, உடல் வேறே, உடல் ஒரு நாள் கெட்டு போகும், ஆத்மா கண்டிப்பா கெட்டே போகாது என்கிற ஞானம் எல்லாம் எங்கிட்ட இருக்கும் இல்லையோ. அதுக்குதான் சுசம்ஸ்கிருதம். இத்தனை நாள் அந்த ஞானத்தை நான் வளர்த்துக்கல, இப்ப இந்த ஞானம் வந்துடுத்து. சுசம்ஸ்கிருதே, சம்ஸ்காரம் பண்ணப்பட்ட ஞானத்தோடு ஞான கர்மாத்மிகே நிஷ்டே, கர்மயோகம் ஞான யோகத்தை அனுஷ்டித்து யோக லட்சியே, யோகம்ங்கிறது ஆத்ம சாட்சா்காரம். யோக லட்சியே சுசம்ஸ்கிருதே ஆத்மானுபூதி சித்தியர்த்தே, ஆத்மாவை அனுபவிக்கணும், அதுக்கு ஆத்ம சாட்சா்காரம் வேணும், அதுக்கு கர்மயோகம் ஞான யோகம் வேணும், அதுக்கு அடிப்படையான ஞானம் வேணும். முதல்ல அடிப்படை ஞானம் எனக்கு வேணும். அதை வச்சுட்டாத்தான் கர்மயோகமே என்னால அனுஷ்டிக்க முடியும். கர்மயோகம்னா என்னன்னு மேற்கொண்டு சொல்றேன். முதல்ல எது வேணும்னாலும் ஒரு ஞானம் வேணும் இல்லையோ. சாமி, கர்மயோகம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உபன்யாசத்துல போய் உட்கார வேண்டாமா? ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்க வேண்டாமா? எந்த ஞானமுமே இல்லைன்னா கர்மயோகம் புரிய போறதில்லை, ஞான யோகம் புரிய போறதில்லை, நாராயணன் ஆறுன்னு தெரிய போறதில்லை, பரபிரம ஆறுன்னு தெரிய போறதில்லை. எல்லாத்துக்கும் அடிப்படையா ஒரு ஞானம் வேணும். அதான் சம்ஸ்காரம். அடிப்படை ஞானத்தோடு கர்மயோக ஞான யோகத்தை அனுஷ்டித்தால் ஆத்ம சாட்சா்காரம் கிடைக்கும். ஆத்ம சாட்சா்காரம்னா உள்ளபடி ஆத்மாவை அறிதல் தெரிஞ்சுட்டேன்னா அப்புறம் ஆத்மாவை அனுபவிக்கிறதுக்கு ஆரம்பிப்பேன். ஆஹா, ஆத்மானுபவம் கடைசி படி. அதுக்கு ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறது கீழ்ப்படி. அதுக்கு ஞான யோக கர்மயோகங்களை அனுஷ்டிக்கிறது இன்னும் கீழ்ப்படி. எல்லாத்துக்கும் கீழ்ப்படி அடிப்படை ஞானம். இப்ப படிக்கட்டு 4 துல்லியமா தெரியறதா? அடிப்படை ஞானம், அதை கொண்டு கர்மயோகம் ஞான யோகம், அதை வச்சிருந்த ஆத்ம சாட்சா்காரம், அதை வச்சிருந்த ஆத்மானுபவம். இதுதான் 2வது அத்தியாயம் முழுக்க, முதல் ஷட்கம் முழுக்க சொல்லப்பட்டது இதுதான். ஞான யோக கர்மயோகங்களை கொண்டு ஆத்ம சாட்சா்காரம் பெற வேணும். முதல் 6 அத்தியாயத்தினுடைய அர்த்தம். அதுல முதல் அத்தியாயம் முழுக்க நேற்று பார்த்துட்டோம். யோகத்துக்கு பேரு அர்ஜுன விஷாத யோகம். அர்ஜுனன் பட்ட வருத்தம் அத்தனை அதுல தான் இருக்கு. அதனால அந்த மொத்த அத்தியாயத்துக்கு அர்ஜுன விஷாத யோகம்னு பேர். அதுக்கு ஒரு சுருக்க ஸ்லோகம். ஆளவந்தாரது கீதை முழுக்க சுருக்கம் சொல்லிவிட்டேன். முதல் 6 அத்தியாயத்தினுடைய சுருக்கம் சொல்லிவிட்டேன். இப்ப முதல் அத்தியாயத்துக்கு ஒரு சுருக்கம் இருக்கணும் இல்லையோ. அஸ்தான ஸ்நேக காருண்ய தர்மாதர்ம தியாகுலம் பார்த்தம் பிரபன்னம் உத்திஷ்ய சாஸ்திராவதரணம் கிருத்தம். பார்த்தனான அர்ஜுனனை உத்தேசித்துன வெறும் வியாஜமாக கொண்டு காரணமா வச்சிருந்தான். உண்மையா அவனுக்காக கீதா சாஸ்திரம் சொல்ல வரல. ஆனா இந்த அர்ஜுனனுக்காக இவ்வளவு பிரிச்சு சொல்லியிருக்கான்னா அர்ஜுனன் என்ன சமர்ப்பிச்சான்? நான் சிஷ்யன், ஆச்சாரியத்துல போய் உபதேசம் கேட்டுக்கணும். நான் ஏதாவது கொண்டு போய் கொடுக்கணும் இல்லையோ. 10 100 10 பழமா 10 படி பாலா வெண்ணெய் கொடுக்கணுமா முந்திரி ஒரு கொடுக்கணுமா ஏதாவது கொடுத்து கேட்டு வரணும் இல்லையோ. அர்ஜுனன் என்ன கொடுத்தான் கண்ணன் இடத்துல இப்ப கீதா சாஸ்திரம் கேட்டுக்கிறதுக்கு? ஆள வந்தார் 3 முக்கியமான பழம் கொடுத்தான். நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம்.
தேவையில்லையா? அந்த மாதிரி பழம் கிடைச்சா நாம கொண்டு போய் கொடுத்து கண்ணன்கிட்ட எல்லாம் கேள்வி வந்துள்ளாமே. அவன் கொடுத்த பணம் என்ன தெரியுமா? 3 பழங்கள் 3 பெரிய குற்றங்கள். அதுதான் அவன் கொடுத்த பழமா. அவன் ஒண்ணு எந்த நல்ல குணத்தையும் இப்ப பழமா கொடுக்கல, நிஜம் பழத்தையும் கொடுக்கல. 3 தோஷம், 3 பெரிய தப்பு பண்ணிருக்கான். அந்த தப்பையே கொண்டு போய் பழமா சாதிச்சு விட்டான். ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் தவறு 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 மட்டும்தான். வேற ஒண்ணும் அவங்கிட்ட கொடுக்கறதுக்கு நமக்கு கிடையாது. ஒருத்தர் வேடிக்கை சொன்னார், சுவாமி நான் பகவானுக்கு கொடுக்கணும்னா அவங்ககிட்ட இல்லாததானே கொடுக்கணும். அதனாலதான் நிறைய தப்பு பண்ணிட்டு அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா தவறுகள் அவரிடத்துல இல்லையோ இல்லையோ, பாப்பம்ங்கிறத நான் தான் சேர்த்து வச்சுட்டு இருக்கேன். ஒருத்தர் கொடுத்து சந்தோஷப்படுத்தணும்னா இல்லாததை கொடுக்கணும். நிறைய பேர் வெடியாரமா வாங்கி கொடுத்துட்டு இருப்பா. இந்த கல்யாணம் பொண்ணுக்கும் பிள்ளைக்கும் பத்திரிகை கொண்டு கொடுத்துருவா. அவாவா நமக்கு வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு போறோமோ இல்லையா? கடைசியில வீட்டுல பார்த்தா 10 அடுப்பு வந்திருக்கும், 4 வெடிகாரம் வந்திருக்கும், விடாத ஒரு 10 திருவாமுடையான் ஒரே படம் வந்திருக்கும். இந்த திரும்ப திரும்ப ஒன்னா எல்லாரும் வாங்கி கொடுத்துருவா. அவனுக்கு வேண்டியதை வாங்கி கொடுத்தா தானே அதனால பிரயோஜனம். திரு வேடிக்கை சொன்னார், திருவேங்கடமுடையான இடத்துல இல்லாததை கொடுக்கணும்னு எனக்கு ஆசை. பாவங்கள் அவரிடத்துல கிடையவே கிடையாது, எங்கிட்ட நிறைய இருக்கு. அதனால பாவங்கள் தோஷங்களை நிறைய கொண்டு போய் அவரிடத்துல சமர்ப்பிக்கிறேன். அப்ப அர்ஜுனனுக்கு என்ன கொடுக்க தெரியும்? பாபம் ஒண்ணுதான் கொடுக்க தெரியும், தோஷம் ஒண்ணுதான் கொடுக்க தெரியும். இவங்கிட்ட 3 பெரிய குற்றங்கள் இருந்ததா. அஸ்தான ஸ்நேக காருண்ய தர்மா தர்ம தியாகுலம். எந்த இடத்துல ஸ்நேகத்தை காட்டக்கூடாதோ அங்க காட்டி விட்டான். எந்த இடத்துல கருணையை காட்டக்கூடாதோ அங்க காட்டி விட்டான். எது தர்மம் எது அதர்மம்னு மயங்கி போயிட்டான். இது 3 தான் அர்ஜுனனுக்கு ஏற்பட்ட 3 பெரிய குற்றம். எங்க நட்பு காட்டக்கூடாதோ அந்த இடத்துல காட்டவே கூடாது, எந்த இடத்துல கருணையை காட்டக்கூடாதோ அங்க காட்டவே கூடாது. எது தர்மம் எது அதர்மம்னு மயங்கவே கூடாது. இப்ப கருணையை காட்டணும், எல்லா ஜீவராசியத்திலையும் கருணை காட்டணும். ஒருத்தர் கருணையை காட்டணும் முடிவு பண்ணிட்டார். அவர் பெரிய வைத்தியர். அவர் என்ன பண்ணார்? ஒருத்தன் வந்து சேர்ந்தான், நோயாளிக்கு இந்த இடத்துல அடிபட்டு ரத்தமா கொட்டுறது. உடனே இந்த இடத்துல அறுவை சிகிச்சை பண்ணி எலும்பை சேர்த்தாகணும். கொண்டு போய் படுக்கையில போட்டா எடுத்து கத்தி எடுத்துனா வெட்ட போறான் வைத்தியன். திடீர்னு ஞாபகம் வந்துருத்து, அஹிம்சா சர்வா பூதானி நஹிம்சாது சர்வா பூதானி அஹிம்சா பரமோ தர்மா. அஹிம்சா தான் ரொம்ப சிறந்த தர்மம். எல்லா தர்ம சாஸ்திரமும் ஞாபகம் வந்துருத்து இந்த வைத்தியருக்கு. எடுத்த கத்தியை கீழே வச்சுட்டான். இப்ப என்ன ஆகும்? இந்த பாவம் படுக்கையில எழுந்திருக்கிறவ துள்ளி குதிச்சு எழுந்திருப்பார். சுவாமி என்ன வெட்டுறா இல்ல நான் உண்மை வெட்டி விடட்டுமா? இப்போ இப்படியான வைத்தியரை பார்த்து கேட்க ஆரம்பிப்பார். அப்ப அந்த இடத்துல கருணையை காட்டினா அது கருணை ஆகுமா? அது கருணை இல்லை. எங்க கருணையை காட்டணுமோ அந்த இடத்துலதான் கருணையை காட்டணுமே தவிர கண்ட இடத்துல கருணையை காட்டிட்டு இருக்கிறதே கூடாது. அஸ்தானத்திலே காட்ட வேண்டாத இடத்திலே ஸ்நேகத்தை காட்டினான், காட்டக்கூடாத இடத்திலே கருணையை காட்டினான். எது தர்மம் எது அதர்மம். தான் க்ஷத்ரியன், க்ஷத்ரியனுக்கு தர்மம் சண்டை போடுறதுதான் அப்படிங்கறத மறந்து போயிட்டு ஒரு பிராமணன் பார்த்து கருணையோட அழறாப்பெல்லாம் அழுதுன்னு இருக்கான். இப்போ இது இத்தனையும் நியாயம். அர்ஜுனன் பண்ணது அத்தனையும் சரி. அவன் பிராமணனா பிறந்திருந்தா, அவன் பிறந்தது க்ஷத்ரியனா பிறந்துட்டானோ இல்லையோ, அதனால அவன் பண்ணது அத்தனையும் தவறு. தர்மம் எது அதர்மம் எது, அவனவன் வர்ணத்துக்கு தகுந்த தர்மம் எது, அவனவன் ஆசிரமத்துக்கு தகுந்த தர்மம் எது அப்படிங்கறதுல மயங்கி போயிட்டானோ இல்லையோ. தர்மா தர்ம தியாகுலம் அஸ்தான ஸ்நேக அஸ்தான காருண்ய. காட்டக்கூடாத இடத்துல ஸ்நேகம், காட்டக்கூடாத இடத்துல கருணை. எது தர்மம் எது அதர்மம்னு மயங்கினான். நம் 3 குற்றங்களை கொண்டு போய் கண்ணன் இடத்துல சமர்ப்பிச்சா வச்சுக்கோ, இதைத்தான் நான் 3 பழமா வச்சுக்கிறேன். நான் 3 பழம் கொடுத்தே இல்லையோ உனக்கு சாஸ்திரம் கொடுக்குறேன். என்ன உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிறான் கண்ணன்? இது முதல் அத்தியாயத்தினுடைய சுருக்கம். அடுத்து 2வது அத்தியாயம் வந்தது, ரொம்ப அழகா சாதித்தார். 2வது அத்தியாயத்தினுடைய சுருக்க ஸ்லோகம் ஆளவந்தாருடைய கீதார்த்த சங்கிரகம். அவர் தெரிவிக்கிறார், நித்யாத்ம அசங்க கர்மேஹா கோச்சரா சாங்கிய யோக தீஹி. நித்ய ஆத்ம அசங்க கர்மேஹா கோச்சரா சாங்கிய யோக தீஹி. சாங்கியம் யோகம் தீஹி, கர்மயோகம் ஞான யோகம். சாங்கியம் சாங்கியம்னா இப்ப 2வது அத்தியாயத்துக்கு சாங்கிய யோகம்னு பேர். முதல் அத்தியாயம் என்ன பார்த்தோம்? அர்ஜுன விஷாத யோகம். 2வது அத்தியாயத்துக்கு சாங்கிய யோகம்னு பேர். சங்கியான புத்தி, சாங்கியம் புத்தியால அறியப்படுகிற ஜீவாத்மா. சாங்கிய யோகம் ஆத்மாவை பற்றின உண்மையான அறிவு. ஆத்மாவை பற்றின ஞானத்தையே 2வது அத்தியாயத்தால தான் கொடுக்கிறான் கண்ணன். அதனால இதுக்கு சாங்கிய யோகம்னு பேரு சாதிக்கிறார். நித்திய ஆத்மா, ஆத்மா ரொம்ப நித்தியமானது, அழியவே அழியாது. அசங்க கர்மேஹா கோச்சரா, கர்மயோகத்தை பண்ணணும், பற்றுதல் இல்லாம கர்மயோகத்தை பண்ணணும். அசங்க கர்மேஹா கோச்சரா சாங்கிய யோக தீஹி. சாங்கியம் யோகமாகிற கர்மயோகம் ஞான யோகம்.
த்விதீயே ஸ்திததீலக்ஷ்யா புரோக்தா தன் மோகசாந்தயே. மோகிச்சு கிடக்கிறான் மயங்கி அர்ஜுனன். இந்த மயக்கத்தை தீர்க்கறதுக்காக த்விதீயே 2வது அத்தியாயத்தில் ஸ்திததீலக்ஷ்யா ஞான யோகி எப்படி நடந்துக்கிறான்ங்கிறது சொல்லப்பட்டது. ஸ்தித தீஹி, தீஹின புத்தி, ஸ்தித தீஹின அசைக்க மாட்டாத புத்தி, நிச்சய புத்தி ஒருத்தனுக்கு வருது இல்லையா, எதை பத்தி இனிமே நமக்கு கவலை இல்லை, நான் பண்றது பெரியோர்கள் சொன்னபடி இதுதான், என்ன அசைக்க முடியாத நிலை வருது, அதுக்கு தான் ஞான யோகம்னு பேர். ஞான யோகத்தை உபதேசிக்கிறான். அதுக்கு கீழே ஞான யோகத்தை அடைவதற்கு கர்மயோகத்தை உபதேசிக்கிறான். ஆக நித்யாத்ம அசங்க கர்மேஹா கோச்சரா சாங்கிய யோக தீஹி, சாங்கிய யோகம் 2ஆத்தையும் தெரிவிக்கிறான் கண்ணன். அதுக்கு அடிப்படை என்ன? நித்திய ஆத்மா. நித்தியாத்மன்னா ஆத்மாவுடைய நித்தியத்துவம்.